மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பு வணக்கம் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த குடும்பத்தினருக்கு. இது எதனால அது சிறப்பு வணக்கம்னா, இன்றைய பதிவு அது சம்பந்தப்பட்டது. இந்த ஆள் இருக்காரு, இவர் பேர் சுபவீர பாண்டியன். இவர் வந்து திமுகவுடைய ஆஸ்தான வாய் வித்து பிழைக்கக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்க. அவங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா திமுகவுடைய தீவிரமான கொள்கை பரப்பு செயலாளர் நம்பர் 1 அவர் தான். இவர் தான் திராவிட பள்ளின்னு ஒன்று ஆரம்பிச்சு எம்.கே. ஸ்டாலின் பீரியடில் ஊக்குவிச்சு தமிழகம் முழுவதும் திராவிட பள்ளிகள் நடத்தக்கூடிய ஆளு. அதாவது திமுக கொள்கைகள் இருக்கு இல்லையா, அது உலகம் முழுவதும் நடத்தி கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு தூண் மாதிரி இருக்கக்கூடிய ஆள். இந்த ஆள் ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அந்த வீடியோவை காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. அதுக்கப்புறம் இருக்கு சங்கதி. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போவது எப்போது தொடங்கிற்று என்றால் 60களின் மத்தியில் தொடங்கிற்று. நீங்கள் பார்க்கலாம். அதை எம்.என். நம்பியார் போன்ற திரைப்படத்தில் புகழ்பெற்ற நடிகர்களும் மக்களை அழைத்து கொண்டு போனதற்கு பிறகு அந்த எண்ணிக்கை கூடிற்று. ஆனால் அடிப்படையில் இந்த ஐயப்பன் கோயிலுக்கான செய்தியும் தேவையும் எங்கே இருக்கிறது என்பதை நான் சொன்னால் பலருக்கு அது வியப்பாக இருக்கும். அரிசி பஞ்சம் மிக கடுமையாக இருந்த காரணத்தால் ஒரு நாளும் லாரிகள் தமிழ்நாட்டு எல்லையை கடந்து கேரளாவுக்கு போகக்கூடாது என்று சட்டம் விதிக்கப்பட்டது. ஏனென்றால் கேரளாவிலும் அரிசி பஞ்சம். அப்படி லாரிகளில் அரிசி கொண்டு போவது தடுக்கப்பட்ட போதுதான் தமிழர்கள் தலைகளில் வைத்து அரிசி கொண்டு போகப்பட்டது என்பது உண்மை. அதுதான் சபரிமலையினுடைய தொடக்கம். சபரிமலைக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நீ லாரியில் தானே கொண்டு போகக்கூடாது, தலையில் இருமுடி கட்டி அரிசியை கொண்டு போனால் பக்தியில் போனால் யாரும் கேட்க மாட்டார். அப்படி போய் சேர தொடங்கி அதற்கு பிறகு அதுவே வழக்கமாக ஆகிவிட்டது. எவ்வளவு நக்கல் பார்த்தீங்களா? வேற ஏதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பத்தி பேர சொல்லுவீங்களே, வாயை திறக்கவே மாட்டானுங்க. எல்லாமே அவங்க உரிமைங்க. அந்த மதத்தினுடைய மக்களுடைய உரிமை, அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், இவ்வளவு பேசுவானுங்க. ஆனா இந்து மதம் வந்துட்டா மட்டும் இவங்களுக்கு எங்கேருந்து தான் வருமோ தெரியல, வாய் கிளிய பேசுவான்னு வச்சுக்கவேன். நமக்கும் கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது ஓட்டு போடுறதுல. இப்போ இந்த ஆள் பேசினால என்ன பேசுறான், சபரிமலைக்கு போனாங்களா, அது 60களில் தாங்க ஃபேமஸ் ஆச்சு. அது காரணமே நம்பியா இருக்காருல, அவர் போக ஆரம்பிச்சது. அதை பார்த்து போக ஆரம்பிச்சாங்க. நீ ஒரு சினிமா பைத்தியம், அதனால சினிமா வச்சு மட்டுமே பேசி தெரியக்கூடாது. 60களில் தொடங்குச்சான் இவனோட கண்டுபிடிப்பு. யார்? இந்த ஆளோட கண்டுபிடிப்பு. அது இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் பயங்கர கோவம் இந்த வீடியோ போகிறது காரணமே. அது என்ன அப்படின்னா, இருமுடி கட்டி போறாங்க இல்லையா பக்தர்கள், சபரிமலை போகக்கூடிய பக்தர்கள் இருமுடி கட்டி போறாங்க. 41 நாள் விரதம் இருந்து, அந்த 41 நாள் விரதம் இருந்து இந்த இருமுடி கட்டி போறாங்களே, அது அவன் என்ன சொல்றாரு, யாரு சுபவீரபாணி என்ன சொல்றாரு, இந்த இருமுடி கட்டுற பழக்கம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் 60களில் எப்படி வந்துச்சு கேட்டீங்கன்னா அவரோட கண்டுபிடிப்பு. அந்த காலகட்டத்தில் அரிசி பஞ்சம் வந்துருச்சு கேரளால. சரி, அந்த அரிசி பஞ்சத்தினால லாரிகள் போக அலோவ் பண்ணல. நீ அரிசி திருடுறவன், உன் புத்தி அப்படிதான் இருக்கும். லாரி போக அலோவ் பண்ணலையா, அதனால பக்தர்கள்ன்ற போர்வையில இவங்க தலையில அரிசியை கட்டிக்கிட்டு போனாங்களாம். ஏன்னா பக்தர்லாம் விட்டுருவாங்கல்ல அப்படின்னு. நீ எங்க இருந்து படிச்ச நான் கேட்கிறேன். சுபவீர பாண்டியனுக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் அடிப்படை அறிவு இருக்குதா? 5 அறிவு இருந்தால் கூட போதும். நான் சொல்றது புரியும். என்ன அப்படின்னா, தலையில 2 கிலோ தூக்கி வைப்பாங்களா, அந்த இருமுடிக்கணும் அதிகபட்சம் 2 கிலோ இருக்குமா வெயிட்டு, 2 கிலோ இருக்குமா, 2 கிலோ தூக்கிட்டு அந்த மலை ஏறி போய் வித்தாங்களா, அரிசியை திருடி தலையில வச்சுக்கிட்டு அந்த 2 கிலோ தூக்கிட்டு போய் மலை மேலே ஏறி போய் வித்துட்டு வந்தாங்களா? உனக்கு எங்கே இதெல்லாம் கண்டுபிடிக்கிற? உனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள எரியுது. சபரிமலைன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசணும் அதானே, எங்கே ஏதாவது சரியான ஆதாரம் கொண்டு பார்ப்போம். என்னமோ 100 கிலோ 200 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி பேசுகிற. அவங்க கொண்டு போகிற இருமுடி, அந்த இருமுடிக்கு ஏதாவது அர்த்தம்னு ஒன்று தெரிஞ்சுன்னா நீ இப்படி பேசுவியா? அப்போ அரிசி திருடுறதுக்காக தான் ஆரம்பிச்சாங்கன்னு நீ சொல்கிறாரு. கேட்டா இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான பேச்சு. இந்த பேச்சு இஸ்லாமியர்களோட நம்பிக்கையோ இல்லை கிறிஸ்தவரோட நம்பிக்கையோ இதே மாதிரி கொச்சையாக பேசுறதுக்கு திமுகவும் தீக்கவும் துணியுமா? எந்த துணிச்சல் இவங்களுக்கு இங்கே மட்டும் வருது? எப்படி வெக்கமே இல்லாமல் நம்மளும் ஓட்டு போட்டுருக்கோம்? இதை நான் போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நான் கடைசியாக வரேன் இந்த விஷயத்துக்கு. இப்போ இந்த இருமுடி இருக்கு இல்லையா, இந்த இருமுடி கட்டி சபரிமலை செல்லக்கூடிய பக்தர் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதோட வரலாறு என்ன? அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முதலாவது எவ்வளோ முடியுமோ தன்னுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எளிமையாக மாற்றுற தன்னுடைய வாழ்க்கையை. அதனால தான் அவங்களுடைய ஆடைகள்லேருந்து எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையுடைய தேவை இருக்கு இல்லையா, அதையும் குறைக்கிறாங்க அந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில். அது இருந்து அவங்க இருமுடி கொண்டு போகும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, என்னோட ஈகோ ஃபுல்லாக விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக ஐயப்பன் காலடியில் சரண்டர் ஆகிறதுக்காக போகிறேன். அந்த இடத்துல வெறும் உன்னை வேண்டி மட்டும் வரல, என்னோட தேவையை குறைச்சி மட்டும் நான் வரல, நாங்கள் வரும்போது எல்லாருமே ஈக்குவலாக வரும். அதனால அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து அந்த 18 படி ஏறுறாங்க இல்லையா, அந்த நடைமுறை இல்லையா, இது வந்ததுக்கான வரலாறு, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகமான விஷயம் இதுதான். இது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திமுக காரனுக்கு என்ன தோணுது, அரிசி மூட்டையை திருடுறதுக்காக அதை பயன்படுத்துகிறான்னு சொல்லுது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மதத்தின் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இந்த அளவுக்கு புனிதமாக இருக்கும்போது அது இவ்வளோ மோசமாக கொச்சைப்படுத்தணும் சுபவீர பாண்டியன் போன்ற திமுக கும்பல் நினைக்கிறது என்ன காரணம்? ஏதாவது காரணம் சொல்லுங்களேன். இதனால் அவங்களுக்கு என்ன ஆதாயம்? நான் சொல்லவா,
இதை வச்சுட்டு மற்றவங்களாம் குழு குழு ஆகிக்கலாம் பாருங்க. நீ பண்றது எதுக்குன்னா, பிற மதத்தின் மிக முக்கியமான மத மாற்றக்கூடிய கும்பல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் குழு குழுன்னு இருக்கணும் இவங்களுக்கு. அந்த குழு குழு படுத்துறதுக்கே இவங்க வேலையே பார்க்கறது. இவங்க வேலையே அதுதான் 24 மணி நேரம். இதுல கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதாங்க வரலாறு அப்படின்னு அடிச்சு விடுறாப்புல. வரலாறு எங்க இருக்குது? 60களில் தொடங்குச்சுன்ற வரலாறு எங்க இருக்குது? வரலாறு 12ஆம் நூற்றாண்டுக்கு போகுது, 12th செஞ்சுரி போகுது. அங்கிருந்து ஆரம்பிக்குது. அரசர் ராஜசேகர பாண்டியனுடைய காலகட்டத்தில் அதுக்கான வழி போடுறாங்களே, அதுக்கான ஆதாரமும் உண்டு. அந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்க. நீ ரொம்ப வேணாம். பிரிட்டிஷ் வந்து அப்ப ட்ரிவாங்கூர் மற்றும் கொச்சின் இந்த 2 இடத்துலையுமே மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே முழுமையா ஒரு சர்வே ஒன்று எடுத்திருப்பான் 1800களில். அந்த டாக்குமெண்ட்டை நீ படிச்சா கூட, நீ பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதோட எடுத்துக்கோங்க, அது எல்லா இதுலையும் என்ன இருக்கும் அப்படின்னா, சபரிமலை சம்பந்தப்பட்ட சபரிமலைக்கு பக்தர்கள் செல்லக்கூடிய விஷயம், அதில் எதை நோக்கி நகர்றாங்க, அங்கே எப்படியான சூழல் இருக்குது, இதையெல்லாம் அவங்களே விரிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ எங்கேருந்து உனக்கு நான் கேட்குறேன், சுபவீர பாண்டியனுக்கு 60களில் எம்மன் நம்பியார் போனதுக்கப்புறம் அரிசி திருடி அதை கொண்டு போய் கேரளாவில் விற்கிறக்காக தமிழர்கள் மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு போனதான் இருமுடின்னு மாத்திரையே, அது எங்கேருந்து நான் கேட்குறேன். உனக்கு படிப்பறிவும் கிடையாது, கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிற அறிவும் கிடையாது, உனக்கு நக்கல் வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு அவ்வளோ இலக்காரம், இந்துக்களுடைய நம்பிக்கைன்னு உனக்கு அவ்வளோ இலக்காரப்படுது. எங்கே போய் இஸ்லாமியை பற்றி பேசி பார்ப்போம், ஒரு வார்த்தை பேசிட்டு வா பார்ப்போம். அப்போ திமுக காரங்க திமிர் எடுத்து போயிட்டானுங்க. ஆனால் வெளியில் பாருங்க, இந்த எலெக்ஷன் வந்துச்சுல, நீங்கள் பாருங்க ஆரம்பிச்சுடுவாங்க. யார்? நம்ம உள்ளூர் ரவுடி, பழைய ரவுடி சேகர் பாபு இருக்கார்ல, அவர் மாலையை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த கையோட 4 வருஷம் நீங்க பண்றது இதுதான். யாரு? சுபவீர பாண்டியன்றல இந்த பிரச்சாரம் தான். MK ஸ்டாலின்லாம் சிஎஸ்ஐ, அதாவது கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய ஆண்டு விழாவில் போய் நானும் கிறிஸ்தவர்களால் ஆன ஆட்சி என்பதை பெருமை கொள்கிறேன் இப்படி சொல்றாரு. எங்க இருந்து உன்னோட நம்பிக்கையை மதிக்கிறாங்க இவங்க? உனக்கு அறிவே கிடையாதா நான் கேட்கிறேன். சமூகத்தில் கூட நமக்கு ஒரு குறைஞ்சபட்ச அறிவு வேணாமா? எனவே இந்த சுபவீர பாண்டியன் அவர்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா, எதை நமக்கு தெளிவாக கட்டுது அப்படின்னா, நமக்கு என்ன நடந்தாலும் சரி சூடு சொரணையே எவனும் கிடையாது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு நம்ம அந்த பக்கத்து போய் ஈஸியா மாத்தி பேசி மக்களை முட்டாளாக்க முடியும். கேட்டா நாங்கள் கடவுள் நம்பிக்கை கிடையாது, நீ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கிடையாது. இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இந்து மதத்தை மட்டுமே விமர்சனம் பண்ணணும், அதை மட்டுமே நோக்கமா வச்சவனுங்க. ஆரம்பத்திலிருந்து இதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கும்பல். மத நம்பிக்கை இல்லைன்னா பொத்திக்கிட்டு போடா, வேற வேலையை பாடுறா. உலகம் ஃபுல்லா மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத, மத வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லாத பல பேர் என்னால் பார்க்க முடியும். கம்யூனிஸ்ட்ல பல பேரும் நான் பழனது உண்டு. ஆனால் யாருமே பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு மதத்தை மட்டும் அசிங்கமாக பேசிட்டு தெரிஞ்சு நான் பார்த்த கிடையாது. இவங்க மட்டும்தான், இங்கே மட்டும்தான், உலகத்தில் இங்கே மட்டும்தான் இந்து மதத்தை மட்டுமே அருவருப்பா அசிங்கமாக பேசிட்டே தெரியணும், மற்ற எதையும் பேசவே மாட்டாங்க, வாயை மூடி இருப்பாங்க வச்சுக்குவேன். அப்போ எங்கேருந்து இவங்களுக்கு அதை மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்க தோணுது? நான் கேட்குறேன், நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்களேன், எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா எல்லா பேரும் ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி என்னுடைய மத நம்பிக்கை மற்றவங்களை நம்பிக்கையா, அதே மாதிரி என்ன மதி, என்னுடைய உள் உணர்வுல மதி, இவ்வளவுதான். அதை கொச்சைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றேன். என்னையும் என்னுடைய கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மதிக்காத உனக்கு எதுக்கு ஓட்டுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளால முடிவு பண்ண முடியுமா? இங்க நிச்சயம் சொல்றேன், இந்த விஷயம் நடக்காது. நான் திமுக ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சிக்கு வரான்ற மேட்டர் கிடையாது. எந்த விஷயத்தை நம்ம அங்கீகரிக்கிறோம்? நீங்க ஓட்டு போறதுனாலே இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வருது. MK ஸ்டாலின் எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்தே தெரிவிக்க மாட்டாரு, முதலமைச்சராக உட்கார்ந்தோம். எந்த தைரியத்தில்? ஏன் நம்ம ஓட்டு போடணும் நம்புறாரு. இங்க திமுகவை அண்டி பொழைக்கிற ஒரு கும்பல் இருக்குது, அந்த கும்பலுக்கு திமுகவை அண்டி பொழைச்சு வாழ்க்கை நடத்தினா போதும். அதுல சூடு சொரண வெக்கமான எல்லாத்தையும் திறந்துட்டு காசுக்காக மட்டுமே பின்னாடி ஓடி ஒரு கும்பல் இருக்குது. ஆனா மக்களாகி நாம ஏன் அப்படி இருக்கணும்னு நான் கேட்கிறேன். நீ இருமுடி பேசுறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு இவங்களுக்கு தைரியம் தருதுன்னா, MK ஸ்டாலின் ஸ்பான்சரோட, அந்த கும்பலுடைய ஸ்பான்சரோட, திமுகவுடைய ஸ்பான்சர்லாம் எங்கேயும் போறது, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் போய் அங்கேயும் உட்காந்து இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இங்கேயும் பேசி உலகம் ஃபுல்லா பேசுறதுக்கு இவங்களுக்கு போதுமான அளவுக்கு சக்தி யார் கொடுக்குறா? திமுக. அது யாரால? நம்ம ஓட்டு போறதுனால. இப்ப பதிவோட இறுதியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பீகார் தேர்தலுடைய முடிவுகள் வந்துச்சுல, அதுக்கு திமுக தான் முக்கியமான காரணம். அதோட கூட்டணி கட்சிகள் படுதோல்வி அடைகிறதுக்கு அப்படின்ற எண்ணம் இங்கே ஏன் வந்துச்சு அப்படின்னா, திமுக காரன் பீகார் மக்களுக்கு அவங்கள அவமானமா பேசினார் இல்லையா, அந்த வீடியோ எல்லாம் பரவனால தான் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைஞ்சிச்சு. இப்படிதான் நடக்குது அப்படின்னு இவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க கிடையாது. அப்போ இங்க ஓட் சிஸ்டம் ஓரளவுக்கு மாறுது, மக்கள் விழிப்புலைக்கு அப்புறம் வரட்டும். நாம இது தப்பு தெரியக்கூடிய நாம என்ன பண்ணோம்னா, சபரிமலை பேசுன வீடியோ காமிச்சல, அந்த வீடியோ இது மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கேரளாலேருந்து எல்லா பக்கத்தும் அனுப்புங்க. எல்லா பக்கத்தும் அனுப்பினால ஒழிய காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகன்ற கட்சி இருக்கால, அந்த கட்சி எப்படியான ஆளுகளை வளர்த்து விடுறானுங்க, அவன் எப்படி தன்மோடு இருக்கான்னு மாநிலம் தாண்டி எல்லா பக்கம் தெரிஞ்சாகும். எல்லா பக்கம் பரவனால ஒழிய கூட்டணி கட்சிகள் படுதோல்வி அடையும். நம்ம ஊர் ஏதாவது மக்களை ஏமாத்திக்கலாம், ஆனா தேசிய அளவில் எல்லா கட்சிகளிலிருந்து ஒரு பெரிய புறக்கணிப்பு நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்ற உணர்வாதே திமுக காரனுக்கு வரும்.
எனவே இங்கே ஓட்டு போட்டு வெற்றி பெறுறது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதெல்லாம் ஒரு பக்கெட்டு. ஆனால் அந்த சபரிமலையை பேசுறது, இந்த மாதிரி விவகாரங்களை பேசுறாங்கல்ல, இதை இந்தியா ஃபுல்லாக அனுப்புங்க. வாயை வச்சு நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்க. உங்களுக்கு போதுமான வீடியோ நீங்கள் தேடினாலே கிடைக்கும். அது எல்லா பக்கமும் அடுத்து ஒரு 12 மாநிலத்துக்கான தேர்தல் வருது, அது எல்லா பக்கமும் அனுப்புங்க. இவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் அந்த கூட்டணி இதை சமாளிக்கிறதுக்கு போதும் போதும் ஆகணும். அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் இது போய் சேரும். சப்டைட்டில் போட்டாவது எல்லா படம் பரப்பி விடுங்க. எங்க மட்டும் என்ன செய்யணுமோ அதையும் நாங்கள் செய்வோம்.